ஒரு வீட்ல வந்து அதிக பதிவுகள் இருந்தா அந்த வீட்ல வந்து கொஞ்சம் வறுமை அந்த மாதிரியான கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனால அந்த நீங்க போற இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு கிளைண்ட்ஸை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான சொல்யூஷனை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்யூஷன் அப்படிங்கிறது வாஸ்துல தாங்கம்மா. 100% வாஸ்து சரி பண்ணுனா மிராக்கிள்ஸ் நிறையா நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத வெற்றிகள், எதிர்பாராத ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். எவ்வளவோ பேர் டெய்லி நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வாஸ்து கரெக்ஷன் நீங்கள் சொன்னபடி செஞ்சோம், இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நாங்கள் இதை பண்ணணும், இதுக்காக வாஸ்து சரி பண்ணால் நடக்குமான்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடந்துட்டு தான் இருக்குது. அதன் பிறகு தான் நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நிறைய பேர் எனக்கு வந்து 7.5 சனி நடக்குது, சனியோட தாக்கம் எனக்கு அதிகமாக இருக்குது, இவங்க எல்லோரும் நிறைய இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கா, அத்தர், சந்தன அத்தர் அல்லது ரோஸ் அத்தர் ஏதாவது ஒன்று பயன்படுத்த ஆரம்பிங்க. லேசாக பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். சனியின் தாக்கம் குறையும். அது போலவே ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுங்கள். தண்ணி பாட்டிலோட ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, தயிர் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றம், வாஸ்து மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் இயற்கை கொடுக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு பல மடங்காக திரும்பி வரும். நேர்மையோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உங்கள் வீட்டோட வாஸ்து தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாஸ்துவை சரி பண்ணுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நற்பவி.